ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 25 புதன்கிழமை நாளைய தினம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி. இந்த இரண்டு பொருளுக்கு மேலே ஒரு விளக்கேற்றுங்க போதும். தொட்டதெல்லாம் வெற்றி தான். பணம் கையில் தாண்டவமாடும். போதும் என்றாலும் செல்வம் சேரும். அது என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களுக்கு மேலே என்ன தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுப்போம். நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தேய்ந்து போகணும், கடன் தொல்லை தேய்ந்து போகணும் அப்படின்னா கட்டாயம் நாம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்யணும். கால பைரவர் அப்படிங்கிறவர் காவல் தெய்வம். உங்களுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் சரி, தொழிலில் வியாபாரத்தில் மிகப்பெரிய போட்டி போடாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டாயம் பைரவரை அஷ்டமி தினத்தில் வணங்கிட்டு வர்றது மூலயமா எதிரிகள் தொல்லை, போட்டிகள் தொல்லை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அவ்வளோ பெரிய சிவாலயத்தில் பைரவரை தான் நம்ம கடைசியாக வணங்குவோம். ஆனால் அந்த சிவாலயத்துக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இந்த கால பைரவர். காசிக்கே காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவர் நம்மளோட கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேரு, புகழ், செல்வம், சொத்து மதிப்பு இது எல்லாம் பெருகிக்கிட்டே போகணும், வளர்ந்துக்கிட்டே போகணும்னா வளர்பிறை அஷ்டமியில் பைரவரை வணங்கணும். எப்போ பார்த்தாலும் கடன் தொல்லையாகவே இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லாகவே வட்டி கட்டியே வாழ்க்கை போகுதுன்னு நினைக்கிறவங்க கடன் பிரச்சனை வெளில வர்றதுக்கு, கஷ்டங்கள் தேய்ந்து போகிறதுக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு தவறாமல் பைரவரை வழிபாடு செய்யுங்க. சொல்லப்போனால் தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது செப்டம்பர் 24 இன்றைய தினம் மாலை 6:50 ஆரம்பிச்சிடுது. அது செப்டம்பர் 25 புதன்கிழமை மாலை 5:55 வரைக்கும் தான் இருக்குது. ஒருவேளை தேய்பிரை அஷ்டமிக்கான வழிபாடு செய்யணும், பூஜைகள் செய்யணும்னா மாலை 6 மணிக்குள்ளே உங்கள் வழிபாட்டை செஞ்சுடுங்க. 6 மணிக்கு மேலே அஷ்டமி திதி இருக்காது. அதுக்கப்புறம் நவமி பிறந்துடும். காலையில் 7:30 9 மணி வரைக்கும் யமகண்டம், மதியம் 12 1:30 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த 2 நேரங்களில் மதியம் 12 1:30 மணி இருக்கு இல்லைங்களா ராகு காலம், அந்த நேரத்தில் பைரவரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. தேய்பிரை அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே அது ராகு கால வழிபாடு தான். ஆனால் மதியம் 12 1:30 மணி நேரத்தில் கோவிலில் நடை திறந்திருக்காது. கோவிலில் நடை திறந்திருக்கும், பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க ராகு கால நேரத்தில் போயிட்டு பைரவரை வணங்கிட்டு வாங்க. முடியாதவங்க காலை நேரத்துலையோ இல்லை மாலை ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு மேலே போயிட்டு கூட பைரவரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நாளைய தினம் கூடுதல் விசேஷமாக புதன்கிழமையில் இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கு. புதன் பகவானோட அருளையும் சேர்ந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்திலையும் நீங்கள் புதன் பகவானையும் வழிபாடு செய்ய போகிறீங்க, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரையும் வழிபாடு செய்ய போகிறீங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க. நாளைய தினம் எப்பவும் போல் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் வழிபாடெலாம் முடிச்சுடுங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை முடிஞ்சால் ஒரு 6 மணிக்குள்ளே, மாலை 6 மணிக்குள்ளே செஞ்சுடுங்க. இல்லைனா பரவாயில்லை, இரவு ஒரு 7-8 மணிக்குள்ளையாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஆஃபீஸ் ஒர்க்னு வெளில போயிடுவீங்க. பண்ணுனா காலையில் ஒரு 8-9 மணிக்குள்ளே பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் பண்ண முடியினாலும் பரவாயில்லை. முடிஞ்சவங்க நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம்னு நினைக்கிறவங்க மாலை ஒரு 6 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 2 பொருட்கள் தேவை. 2 பொருட்கள் மேலே ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க. அந்த 2 பொருட்களுமே நாளைய தினம் அஷ்டமி தினத்தில் வரக்கூடிய அந்த கிழமைக்கும் அந்த திதிக்கும் ஏற்ற அந்த தெய்வங்களுக்கு உரிய ஒரு பொருள். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த தீபம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 தீபத்தை 2 பொருளுக்கு மேலே ஏற்றிருக்கோம். ஒரு பக்கம் புதன் பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடியது பச்சை பயிறு. புதன்கிழமையில் பச்சை பயிரை நம்ம சமைச்சு அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது பெருசாக சமைக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா 7 ஜென்ம பாவம் விலகும். புதன் பகவானோட ஆதிக்கம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக வரும்போது கஷ்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் விலகி ஓடிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த புதன் பகவானுக்கு உரிய புதன்கிழமை அன்னைக்கு இந்த பச்சை பயிரை இந்த ஏற்றக்கூடிய தீபத்தில் ஒரு பக்கம் பயன்படுத்துறீங்க. அடுத்து இன்னொரு பக்கம் மிளகு அப்படிங்கிறது பைரவரோட வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நிறைய பேர் மிளகை சிவப்பு நிற மூட்டையில் கட்டி அதில் எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவாங்க. அந்த சிவப்பு நிற மூட்டையில் மிளகை வைக்கும்போது 27 எண்ணிக்கையில் மிளகை வச்சு மூட்டையை கட்டி போடும்போது அவங்க கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த ஒரு காரணத்தால் தான் தேய்பிரை அஷ்டமியில் பைரவ சன்னதிக்கு போய் பார்த்தீங்கன்னா நிறைய அகல் விளக்கில்
மிளகை மூட்டையாக கட்டி தீபம் போட்டிருப்பாங்க. அதுக்கு இணையான சக்தி கொண்ட ஒரு பொருள் தான், ஒரு தீபம் தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறது. மிளகை மூட்டையாக கட்ட போகிறது இல்லை. சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் ஒரு பக்கம் பச்சை பயிரையும் இன்னொரு பக்கம் மிளகையும் கொட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய அளவு தட்டில் பெருசாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. சின்னதாக உங்களோட உள்ளங்கை அளவுக்கு தட்டு இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி அகவிளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பச்சை பயிரையும் ஒரு பக்கம் மிளகையும் வச்சுக்கோங்க. இடது பக்கம் தான் அதை வைக்கணும், வலது பக்கம் தான் அதை வைக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த பக்கத்தில் எது வைக்கணும் தோடுதோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் சரிபாதையாக பிரித்து ஒரு பக்கம் பச்சை பயிரும் ஒரு பக்கம் மிளகு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். உதாரணத்துக்கு சில பேர் வீடுகளில் பைரவரோட ஃபோட்டோ சிலையை வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேர் ரொம்ப உக்கிர தெய்வமாக இருக்கிறதால வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க, கோவிலில் தான் வழிபடுவாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்? சிவபெருமானோட ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு கூட பைரவரை மனசார நினச்சி இந்த தட்டை முன்னாடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அந்த தட்டு மேலே பச்சை பயிர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு அகல் விளக்கும், மிளகு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு அகல் விளக்கும் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போடணும். நெய் ஊற்றக்கூடாது. விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், தீப எண்ணெய் என்ன இருக்கோ அதை பயன்படுத்தணும். இந்த தீபம் எரியும் போது சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க முதல்ல. அடுத்ததா பச்சை பயிறு புதன் பகவானுக்கு உரியது இல்லையா, புதன் பகவான மனசார வேண்டிக்கோங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்லேயே 4வது கிரகமா வரக்கூடியது புதன். அதனால புதன் பகவானோட ஆதிக்கம் ஒருத்தவங்க வீட்டில் வந்துட்டா அவங்க வீட்டில் செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இருக்காது. சொர்ண தோஷம் இருக்கும் நிறைய பேருக்கு. அதாவது நகைகள் வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எவ்வளோ காசு சேர்த்தாலும் நகை மட்டும் சேராது. அப்படிப்பட்டவங்க புதன் பகவானை வணங்கிட்டு வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக புதன் பகவானை வேண்டிக்கோங்க. இன்னொரு பக்கம் மிளகு. மிளகு அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த ஒரு பொருள். பைரவருக்கு மிளகு தீபம் போடுவீங்கல்ல, அதன் மனசில் நினச்சிட்டு பைரவரை மனசார வேண்டிக்கோங்க. இந்த 2 தீபத்தையும் ஏற்றிட்டு உங்களோட அன்றாட வேலையில பார்க்கலாம். தீபம் ஏற்றதுக்கு அப்புறமா மறக்காம வேண்டிக்கோங்க. அந்த தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்கள் பூஜை அறையில் எரிஞ்சாலே போதும். மறுநாள் அந்த தீபத்தை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய பச்சை பயிரை காக்கைகளுக்கு பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க மொட்டை மாடியில். அந்த மிளகை என்ன செய்யுங்கன்னா, ஒரு கைப்பிடி மிளகு எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த மிளகை உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லார் தலையிலையும் இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை திருஷ்டி கிடைக்கிற மாதிரி கழிச்சு அதை 6 ஏரி குளம் இது மாதிரி இடத்துல கொண்டு போட்டுருங்க. அப்படி இல்லைனா, அதுக்கு வசதி இல்லைனா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது குப்பை போடுற இடம் இருக்கும் இல்லையா, அங்கே போட்டுட்டு திரும்பி பக்கமாக வந்துடுங்க. இது கட்டாயம். இந்த மிளகை நீங்கள் பண்ணணும். அந்த பச்சை பயிரையும் நீங்கள் சமையலுக்கோ உங்கள் இதுக்கோ பயன்படுத்திக்க வேணாம். அதை பறவைகளுக்கு தானமாக கொடுத்துறது சிறப்பு. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். கிரகங்களில் 4வது கிரகமாக வரக்கூடிய புதனையும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நம்ம கஷ்டங்களை போக்கக்கூடிய கடன் தொல்லையை நீக்கக்கூடிய எதிரிகளை அழிக்கக்கூடிய கால பைரவரையும் ஒரே நேரத்தில் நம்ம வணங்குறது மூலயமா எல்லா விதமான செல்வ செழிப்பையும் பெற முடியும். பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.